வணக்கம் தமிழர்களே. நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, இஸ்ரேல் அண்ட் ஈரானு அண்ட் யூஎஸ் 3 பேர் சேர்ந்து பயங்கரமா போர்ல இன்வால்வ் ஆகி நிறைய இடத்த பயங்கரமா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நிறைய குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க, நிறைய பெரியவங்க இறந்துருக்கிறாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி டீட்டெயில்டா பேச போறோமான்னு கேட்டா இல்ல. நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த போர் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, அந்த போர் ஸ்டார்ட் ஆன விதத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்அக்செப்டபிள் ரீசன் ஒன்று இருக்குது. என்னால் ஏத்துக்க முடியாத அளவுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசன் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியான முறையில உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2 பேர் இருக்காங்க, ரமேஷ் சுரேஷ்னு சொல்லி ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரமேஷ்ன்றவர் பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆளு, ஓகேங்களா. அண்ட் சுரேஷ்ன்றவர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு. இந்த ரமேஷ் பெரிய ஒரு கத்தி இருக்கு, பெரிய ஒரு வால் இருக்கு. அந்த வால் பயங்கரமா எல்லாத்தையும் குத்தி கிழிச்சிரும், ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சுரேஷ் வால் இது இப்பதான் தயாரிச்சுட்டு இருக்கிறாரு, ஓகேங்களா. அந்த வால் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சு தயாரிச்சுட்டு இருக்கிறாருன்னு வச்சுப்போம், ஓகேங்களா. இப்ப இந்த ரமேஷ்க்கு இது தெரிய ரமேஷ் போய் சுரேஷ்ட சொல்றாரு, நீ ஏன் வால் தயாரிக்கிற, நீ எல்லாம் வால்லாம் தயாரிக்க கூடாது, நீ தயாரிக்கிறது போய் நிறுத்திடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு சுரேஷ் சொல்றாரு, இது என்னோட இடம், நான் தயாரிச்சுட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு மறுபடியும் ரமேஷ் போய் மறுபடியும் சொல்ற, இல்ல நீ தயாரிக்க கூடாது, நீ தயாரித்த ஆபத்து, அது எல்லாத்துக்கும் ஆபத்து வரைக்கும் நீ தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருப்பி அதுக்கு சுரேஷ் கேள்வி கேட்கிறாரு, ஒன்ட்ட இருக்குல்ல, நீ வச்சிருக்கல, அப்ப நான் வச்சிருக்கல என்ன தப்பு இருக்கு, நீயும் ஒரு வால் வச்சிருக்க, நானும் ஒரு வால் தயாரிச்சுட்டு இருக்க, அதை வச்சுக்க போறேன், நீயும் பாதுகாப்புக்காக வச்சிருக்க அப்படின்னா நானும் என்னோட பாதுகாப்புக்காக தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ரமேஷ் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னையவே எது பேசுறியா அப்படின்னு சொல்லி போயிட்டு சுரேஷ் சவசத்தனை அடிச்சு ஒரு மாதிரி அடிச்சிடறாரு, பயங்கரமா காயப்படுத்திடுறாருன்னு வச்சுப்போம். ஸோ இதான் இப்ப நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதாவது அணு ஆயுதம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த அணு ஆயுதம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு வெப்பன், ஓகேங்களா. அது நம்ம மேல விழுந்துச்சு அப்படின்னா அதை பத்தி நிறைய பேர் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பேசியிருக்காங்க. அது எவ்வளவு ஆபத்தான விஷயம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, அமெரிக்காட்ட அணு ஆயுதம் இருக்கு, இந்தியாட்ட அணு ஆயுதம் இருக்கு, ரஷ்யாட்ட அணு ஆயுதம் இருக்கு, நார்த் கொரியாட்ட அணு ஆயுதம் இருக்கு, யூகே அணு ஆயுதம், எல்லாத்தையுமே அணு ஆயுதம் இருக்கு. அப்ப நீங்க எல்லாமே அணு ஆயுதம் வச்சிருக்கிறது கரெக்ட் அப்படின்னா அவன் வச்சிருக்கிறது கரெக்ட் தான், ஓகேங்களா. நான் இங்க அணு ஆயுதம் கரெக்டான்னு கேட்டா அது தப்பு. முற்றிலும் நான் அந்த கருத்துல இருந்து மாறுபடுறேன். அணு ஆயுதம் யார்ட்டையுமே இருக்கக்கூடாது, ஓகேங்களா. அது என்னோட சேஃப்டிக்கு தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா, அப்ப இன்னொருத்தரும் சேஃப்டிக்காக கிரியேட் பண்ற எந்த தப்பு கிடையவே கிடையாது, ஓகேங்களா. அவன் அந்த மிசைலை தயாரிச்சு அதுக்கப்புறம் அது மூலியமா ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னாதான் நீங்க போய் அப்ப சண்டை போட்டீங்கன்னா அது நியாயம் இருக்கு. நீ பாதுகாப்பு தானே வச்சிருக்கேன்னு சொன்ன, ஏன் இப்படி மக்களை ஏதாவது கொள்ற அப்படின்னு சொல்லி சண்டை போற அப்ப நியாயம் இருக்கு. ஆனா நீ வச்சிருக்கிறது கரெக்ட், இன்னொருத்த வச்சிருக்கிறது தப்பு அப்படின்றது எந்த விதத்துல நியாயமே கிடையாது. இது யாரு பண்ணாலும் தப்பு தான், ஓகேங்களா. சோ நான் இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போரே அன்அக்செப்டபிள் போர், ஓகேங்களா. அதாவது ஏத்துக்க முடியாத ஒரு போர். இவங்க இவங்களோட சுயநலத்துக்காக மட்டும்தான் இஸ்ரேலும் சரி, இஸ்ரேல் தேவையில்லாம யூஎஸ் உள்ள கொண்டு இப்ப ட்ரம்ப் தலைவர் உள்ள அவர் என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம சுத்தி இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் இப்ப எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா பயங்கரமா நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்து அதை கரெக்டா மேனேஜ் பண்ணிருக்கிறாங்க. உண்மையில இந்தியாவுக்கு ரொம்ப பாராட்டு. பட் ஆனா அணு ஆயுதம் அப்படின்றது யார்கிட்டயுமே இருக்கக்கூடாது அப்படின்றதா ஒரு தாழ்மையான கருத்து. ஒன்ட்ட ஒரு கத்தி இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்க கத்தி இருக்கு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து கத்தியை பாதுகாப்புக்கு வச்சிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா. ஆனா நான் கத்தி வச்சிருக்கேன், நான் எப்ப வேணாலும் உனக்கு குத்திடுவேன், ஆனா நீ கத்தியே இருக்கக்கூடாது ஒன்ட்ட அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயமே கிடையாது. சோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட தனிப்பட்ட கருத்து, ஓகேங்களா. இதுல நீங்க உங்களோட கருத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்ன சொல்றது தப்பா இருந்தாலுமே நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அதை கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பத்தி. சோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் விஷயம் எனக்கு தோன்ற சில கிறுக்குத்தனமான விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றதுக்கு இனிமேல் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போட போறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ட இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நான் கேட்ட கேள்வி கரெக்டா தப்பா, நான் பேசினது தப்பா கரெக்டான்னு சொல்லி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.